ஹே வாரியர்ஸ், இப்போ இருக்க டேக்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸ் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது. ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆஸ் யூஷுவல் கஸ்டம் டியூட்டி இருக்குது. அண்ட் அதே ப்ராடக்ட்டை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு சிஎஸ்டி அப்ளிகபிள் ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண டேக்ஸஸ். இப்போ ஸ்டேட்டில் என்னென்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டேக்ஸ். ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்டேட்டுமே ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டில் சேல்ஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது சேல்ஸ் டேக்ஸாக இருக்கலாம், இல்லை வேட் டேக்ஸாக இருக்கலாம். அண்ட் என்ட்ரி டேக்ஸ். ஒரு பொருள் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னா அப்போ ஒரு என்ட்ரி டேக்ஸ் பே பண்ணணும். ப்ளஸ் அது இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் லக்ஸரி நார்கோட்டிக் ப்ராடக்ட்ஸுக்கு லக்ஸரி டேக்ஸை கலெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய மறைமுகமான டேக்ஸஸ் இருந்தது. நம்ம ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது பழைய டேக்ஸ் சிஸ்டம் வந்து காம்ப்ளிகேட்டட் தான். அது கன்சியூமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஃபைலிங்ஸுக்கும் சரி. பட் ஆனால் இப்போது அது எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக மாற்றி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜிஎஸ்டி சப்போர்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்மார்ட் ஃபீலிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரீ சப்போர்ட்டை கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம். தேங்க்யூ.